இலக்கணம் உள்ள தமிழ் இனிமையாக ஒலிக்கும். இது உங்கள் இலக்கணம் பயில் யூடியூப் சேனல். வினைமுற்றோட கண்டினியூவேஷன் பார்ட் வியங்கோல் வினைமுற்று. கீழே வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 பொருட்களை பாருங்கள். வியங்கோல் வினைமுற்று எப்பொழுதுமே இதனை அடிப்படையாக கொண்டு தான் வரும். அதாவது வாழ்த்துதல், ஒருத்தரை நம்ம வாழ்த்துறோம் இல்லையா, அதை சொல்கிறது. வைதல் அப்படின்னா ஏசுதல், நமக்கு தெளிவாக ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா திட்டுதல். விதித்தல் அப்படின்றது இதுவும் ஏவல் வினைமுற்றுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதாவது இந்த வேலையை நீ செய் அப்படின்னு கட்டளையிடுறது, அப்புறம் இந்த வேலையை நீ செய்வாயாக அப்படின்ற விதித்தல். இதை தான் நம்ம விதித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வேண்டல் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. இந்த பொருட்களில் மட்டும்தான் வியங்கோல் வினைமுற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். 2 திணைகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 5 பால்கள் 3 இடங்கள் அப்படின்றத முன்னாடியே நம்ம வினைமுற்றில் பார்த்துருக்கோம். 2 திணைகளை 2 வகையாக நம்ம வகைப்படுத்தலாம். உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு 2 வகைகள் இருக்குது. உயர்திணை உயிருள்ள பொருட்களையும் அக்ரிணை உயிர் அல்லாத பொருட்களையும் பற்றி குறிப்பிடும். வியங்கோல் வினைமுற்று இந்த 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். அதாவது தெளிவாகவும் வெளிப்படையாகவும் காட்டும். அடுத்து இதன் விகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. க, இய, இயர், அல் என 4 விகுதிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இதனை கொண்டு தான் வியங்கோல் வினைமுற்றினுடைய சொற்கள் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே விகுதி அப்படின்றத நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் நம்ம தனி டாப்பிக்காக பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட் விகுதினா என்னன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே க அப்படின்ற ஒரு விகுதியை பாருங்கள். விகுதி அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடைசி வார்த்தை, அதாவது ஒரு சொல்லின் கடைசி வார்த்தையை தான் நம்ம விகுதி அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க அப்படின்ட்டுருக்கா, இங்கே காவை வைத்து முடியக்கூடிய விகுதியுடைய வார்த்தை வந்து வாழ்க. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த இய அப்படின்றது வாழிய அப்படின்னு வரலாம். இயர் அப்படின்னா வாழியர் அப்படின்னு வரலாம். அல் அப்படின்றதுக்கு வாரல், அதாவது கடைசி வார்த்தை. இர் கூட்டல் ஆவும் இந்த இல்லும் இணைந்து அல் அப்படின்ற விகுதி வார்த்தை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அல்லும் தல் அப்படின்றத வைத்து முடிந்தாலுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது அல்லும் தல்லும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இத்தை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஆவும் இல்லும் சேர்ந்துச்சு அப்படின்னா அல் அப்படின்றது வரும். ஓகேவா? தமிழை நேசிப்போம், தமிழுடன் வளர்வோம்.